சரி. இப்ப நம்ம வந்து திருப்பி நம்ம அடுத்த இதுக்கு போவோம். அடுத்த பாயிண்ட் பாருங்க. இப்ப வந்து நம்ம திருப்பி 21 22வது அதிகாரத்துக்கு வாங்க. 22ல நம்ம 28 கவர் பண்ண போறோம். ஸோ 22வது அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த கோபமா இருக்கிற அந்த ஜனங்க முன்னாடி போய் அவரு வந்து அவரு வந்து விளக்கம் குடுக்குறாரு. எதுக்காக நீங்க வந்து என்ன அடிக்கிறீங்க? எதுக்காக என்ன வந்து நீங்க இப்படி அவமானப்படுத்துறீங்க? அப்படின்னு வந்து விளக்கத்த ಕುಡುக்குறாரு. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕೋಪವುಳ್ಳಂತಹ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆತನು ಯಾಕೆ ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಸ್ಪಷ್ಟನೆಯನ್ನ ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಆತನು ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಜನರಿಗೆ ಅದನ್ನ ತಿಳಿಯಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆ அந்த யூதர்கள் வந்து அப்படி கொலை வெறியில இருக்கிறாங்க. அவர சாவடிக்கணும்னு. ಯಾಕೆಂತಂದ್ರೆ ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಯಹೂದ್ಯರೆಲ್ಲರೂ ಆತನನ್ನ ಕೊಂದು ಹಾಕ್ಬೇಕೆಂಬತಕ್ಕಂಥ ಒಂದು ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿದ್ದಾರೆ. உடனே அந்த ரோம போர் சேவகர்கள்லாம் அவர வந்து காப்பாத்திடுறாங்க. காப்பாத்திட்டு, "அப்பா நீ சொல்லுப்பா உன்னுடைய நியாயத்த சொல்லு" அப்படின்னு வந்து அவர சான்ஸ் குடுக்குறாங்க. அப்ப சொல்றாரு, "ஏய் நானும் ஒரு யூத மனுஷனா தான்ப்பா. பட் நான் எவ்ளோ சர்ச்சுக்கு விரோதமா நான் வந்து நான் வந்து எதிர்ப்பு தெரிவித்து சர்ச்ல அநேக கிறிஸ்தவர்கள நான் கொன்னுருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನಾನು ಕೂಡ ಒಬ್ಬ ಯಹೂದ್ಯನೇ, ನಾನು ಸಭೆಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎಷ್ಟೋ ರೀತಿಯಾದಂತಹ ಜನಗಳನ್ನ ನಾನು ಕೊಂದು ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ಅಂತಕ್ಕಂಥ ವಿಷಯಗಳನ್ನ ಆ ಭಾಗದಲ್ಲಿ ಆತನು ತಿಳಿಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. "நான் ஜெயில்ல போட்டுருக்கேன். நெறைய கிறிஸ்டியன்ஸ ஜெயில்ல நான் போட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರನ್ನು ನಾನು ಸೆರೆಮನೆಗೆ ಹಾಕಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்த இடத்துல ஒரு சாட்சிய சொல்றாரு. ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க பார்த்தீங்கன்னா, சாட்சி சொல்றது எவ்வளோ ஒரு பெரிய முக்கியமானதுன்றது இந்த நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವಂತದ್ದು ಎಷ್ಟು ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಷಯ ಎಂಬುದಾಗಿ ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. யார் யார் முன்னாடியெல்லாம் அவர வந்து நிக்க வைக்கிறாங்களோ கோர்ட்ல, எல்லா இடத்துலயும் இயேசு கிறிஸ்து அவர எப்படி தொட்டாரு? அவ்வளவுதான் சாட்சி. ஏசப்பா என்ன எப்படி தொட்டாங்க? அந்த சாட்சிய வந்து நான் எப்படி இருந்துச்சு என் பழைய வாழ்க்கை? ஏசப்பா என்ன எப்படி தொட்டாங்க? அத வந்து சாட்சியா வந்து எல்லா இடத்துலயும் ராஜாக்கள் முன்னாடி, கவர்னர் முன்னாடி, ஜனங்க முன்னாடி, யூத தலைவர்கள் முன்னாடி சொல்லிர்றாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಯಾವ ಯಾವ ಭಾಗಗಳಲ್ಲಿ ಅವರು ನ್ಯಾಯಸ್ಥಾನದ ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೋ, ಗವರ್ನರ್ ಮುಂದೆ ಆಗಿರ್ಬೋದು, ಅಲ್ಲಿ ಅರಸರುಗಳ ಮುಂದಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಜನಗಳ ಮುಂದೆ ಆಗಿರ್ಬೋದು, ಯಹೂದ ನಾಯಕರುಗಳ ಮುಂದೆ ಯಾವ ಭಾಗದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದಾರೋ ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲೆಲ್ಲ ಆತನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ ಆತನನ್ನು ಮುಟ್ಟುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿದ್ದ, ಮುಟ್ಟಿದ ನಂತರದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆತನ ಜೀವಿತ ಬದಲಾಗ್ತಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯವನ್ನ ಆತನು ಹಂಚಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ நீங்க பாருங்க 22வது அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது, திருப்பி 9வது அதிகாரத்துல என்ன ஆச்சு? அவர் வந்து எப்படி வந்து தேவன் வந்து இயேசு கிறிஸ்து வந்து அவர சந்திச்சார்ல, தமஸ்கு அந்த ரோட்ல வந்து சந்திச்சார்ல, அதே கதைய திருப்பி சொல்றாரு. எனக்கு திருப்பி சொல்றதுக்கு இன்னைக்கு டைம் இல்ல. சோ அதனால உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். எப்படி அவர் வந்து அந்த குதிரையில போயிட்டு இருக்கும்போது கீழ விழுந்துர்றாரு. அனனியாஸ் மூலியமாய் தேவன் அவர வந்து பார்வை குடுத்து, அவர் வந்து உன்ன யூத புறஜாதி மக்கள் மத்தியிலே உனக்கு ஊழியக்காரனா நான் வைக்கப் போறேன் அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்றாரு. யூ ஹேவ் டூ சஃபர் ஃபார் மை நேம். என்னுடைய நாமத்துக்காக நீ வந்து பாடுகள் சகிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் வந்து திட்டவட்டமாய் அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையில சொல்லிடுறார். ಇಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಈ ಒಂದು ಭಾಗವನ್ನು ಈಗಾಗಲೇ ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 9ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ದಮಸ್ಕದ ಒಂದು ಭಾಗಕ್ಕೆ ಆತನು ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕುದುರೆ ಭಾಗದಲ್ಲಿ ಕುದುರೆ ಮೇಲ್ಭಾಗದಲ್ಲಿ ಆತನು ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆತನು ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಯಾವ ಒಂದು ವಿಷಯಗಳು ನಡೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಅನನ್ಯನ ಮೂಲಕವಾಗಿ ಆತನಿಗೆ ಕಣ್ದೃಷ್ಟಿ ಬರ್ತಾ ಇದೆ. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ದೇವರು ಆತನಿಗೆ ತಿಳಿಸುವಂತದ್ದು, ನನ್ನ ನಾಮದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನೀನು ಅನೇಕ ದಂಡನೆಯನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದರ ಮೂಲಕವಾಗಿ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆತನು ಅಲ್ಲಿಂದ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ அதனால அ நான் வந்து அத முழுசா எனக்கு சொல்றதுக்கு டைம் இல்ல. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம ஆல்ரெடி 9வது அதிகாரத்துல இத பார்த்தோம். சோ அது அந்த அவர் சாட்சி சொன்ன உடனே என்ன ஆயிருது? ஜனங்க என்ன பண்றாங்க பாருங்க. 22வது வசனம். 22வது அதிகாரம் 22வது வசனம். ಆ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳಿದ ನಂತರದಲ್ಲಿ 22ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಅಲ್ಲಿ ಜನಗಳು ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸುವಾಗ, இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். பின்பு, இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும். இவன் உயிரோடு இருக்கிறது நியாயமல்லவென்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். பாருங்க உடனே என்ன சொல்றாங்க? இவன பூமியிலே இருக்கக்கூடாது இவன. இவன எடுத்துறணும், தூக்கிறணும், சாவடிக்கணும் அப்படின்னு உடனே கத்திட்டு வராங்க அவர வந்து சாகடிக்கிறதுக்கு. ಇಲ್ಲಿಯೇ ಅವರು ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸುವಾಗ, ಇವನು ಬದುಕುವುದು ಯುಕ್ತವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಭೂಮಿಯಿಂದಲೇ ತನ್ನ ತೆಗೆದುಹಾಕಬೇಕು ಎಂಬ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೊಡೆದು ಹಾಕುವುದಕ್ಕಾಗಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ வந்து என்ன ஆகுது? அந்த அ ரோம போர் சேவகர்கள் என்ன பண்றாங்க? "ஏய் இல்லப்பா நாங்க இவர வந்து கம்ப வச்சு அடிச்சுடுறோம். சாவட்டி வச்சு அடிக்கிறோம். ஸ்கவுர்ஜிங் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க சாவட்டி வச்சு 40 வாட்டி அடிக்கிறோம் இவர. நீங்க அடிக்காதீங்க. உங்க நியாயத்த உங்க கையில எடுத்துக்காதீங்க. நாங்க இவர அடிக்கிறோம்" அப்படின்னு வந்து ಅಡಿக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ಅಲ್ಲಿ ರೋಮಪುರದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸೈನಿಕರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅದನ್ನ ನೀವು ಮಾಡ್ಬೇಡ್ರಿ, ಅವರಿಗೆ ಒಂದು ರೀತಿಯಾದ ಚಾರ್ಟ್ ನಾನು 40 ಚಾರ್ಟ್ ನಾವು ಕೊಡ್ತೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲಿಂದ ಅವರನ್ನು ತಪ್ಪಿಸೋದಕ್ಕೆ ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. உடனே பவுல் வந்து ஒரு காரியத்த சொல்றார். ತಕ್ಷಣದಲ್ಲಿ ಪೌಲನು ಅಲ್ಲಿ ಆ ಭಾಗದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 25வது வசனம் படிங்க. 25ನೇ ವಚನವನ್ನ, அந்தபடி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும்போது, பவுல் சமீபமாய் நின்ற 100க்கு அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான். பாருங்க அவர் என்ன சொல்றாரு? ஒரு ரோம குடிமகன். ஐ அம் எ ரோமன் சிட்டிசன் அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸುವಾಗ ರೋಮಾಪುರದ ಹಕ್ಕುದಾರನಾಗಿರ್ತಕ್ಕಂಥವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவர் ஏன்னா அவரு வீடு வந்து யூத குடும்பத்துல பிறந்தாரு. பட் ஆனா அவர் பிறந்த நாடு வந்து ரோம்
ஆட்சி செய்யற நாடு. சோ ரோமன் சிட்டிசன் அவர். வீட்ல வந்து யூதனா இருந்தா கூட அவர் ரோம் சிட்டிசன். சோ அவருக்கு வந்து நியாயம் விசாரிக்கணும் ஒழுங்கா. நியாயம் விசாரிக்காம அவர அடிக்கக்கூடாது. சோ உடனே கேட்கிறாரு, "எனக்கு எங்கப்பா நியாயம்? என்ன ஏன்பா அடிக்கிறீங்க நீங்க?" அப்படின்னு வந்து கேட்கிறாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಹುಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಯಹೂದಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಆಗಿದ್ರೂ ಕೂಡ ಆತನು ಹುಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರದೇಶವು ಅದು ರೋಮಾಪುರದವರಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸ್ಥಳವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನನ್ನನ್ನ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆ ಮಾಡದೆ ನನಗೆ ಯಾಕೆ ಶಿಕ್ಷಣ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ அங்க வந்து பாருங்க அவருடைய அ அ அவருக்கு வந்து பயந்துர்றாங்க. அவர பார்த்து பயந்துர்றாங்க. ஏன்னா வந்து ஐய்யயோ! நம்ம வந்து நம்ம ஊர்க்காரன வந்து நம்ம வந்து இப்படி விசாரிக்காம அடிக்கிறோமே! உடனே எல்லாம் அந்த ரோம போர் சேவகர்லாம் பயந்துர்றாங்க ಇವ್ರ பார்த்து. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅವರು ಅಯ್ಯೋ ನಾವು ನಮ್ಮ ಊರಿನ ಅಥವಾ ನಮ್ಮ ಒಂದು ಹಕ್ಕುದಾರನ್ನೇ ನಾವು ಹೊಡಿತಾ ಇದ್ದೇವಲ್ಲ ವಿಚಾರಣೆ ಮಾಡದೆ ಹೊಡಿತಾ ಆಗ್ತಾ ಇದೀವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಭಯದಿಂದ ಅವರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ உடனே வந்து அவர கூட்டு போய் ஜெயில்ல போய் உட்கார வச்சுர்றாங்க. ಆ திருப்பி இவர அடிக்க வேண்டாம் அப்படின்னு ஜெயில்ல போய் உட்கார வச்சுர்றாங்க. ತಕ್ಷಣವಾಗಿ ಅವ್ರನ್ನ ಅಲ್ಲಿಂದ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಅವ್ರನ್ನ ಹೊಡೆಯುವುದು ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಸೆರೆಮನೆಗೆ ಹಾಕಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ.